உணவு அமைச்சர் பதில் சொல்லிக்கிட்ட பொழுது, நாங்கள் தினந்தோறும் ஒரு நாளைக்கு 2000 மூட்டை கொள்முதல் செய்கின்றோம், விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமையும் கொள்முதல் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற கருத்தை சொன்னார். 17/10/2020 கவன ஈர்ப்பு தீர்மானம் 7ல் 17/10/2020 கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் சட்டமன்றத்தில் பேசினது. அப்படி 2000 மூட்டை கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் விவசாயிகள் கொண்டு வந்த அனைத்து நெல் மூட்டைகளிலும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கலாம். அதோடு நான் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன். அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. பிறகுதான் 21ஆம் தேதி 10ஆம் மாதம் 21ஆம் தேதி நேரடியாக டெல்டா மாவட்டத்திற்கு சென்றேன். அங்கே தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களுக்கு நேரடி கொள்முதலுக்கு சென்று அங்கே பார்வையிட்ட பொழுதுதான் விவசாயிகள் கண்ணீரும் கவனமாக எங்களுடைய வயலில் விளைவித்த நெல் மணிகளெல்லாம் திறந்த வெளியிலே கொட்டி இன்றைக்கு மழையிலே நனைந்து முளைத்து வீணாகிக் கொண்டிருக்கின்றது. எங்கள் கண் எதிரே இன்றைக்கு நெல் மணிகள்லாம் முளைத்து பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் உள்ளாக இருக்கணும் என்ற கருத்தை சொன்னார்கள். அப்பொழுது நான் அவரிடத்திலே கேட்டேன், எவ்வளவு நாட்களாக நேரடி கொள்முதலத்திலே கொள்முதல் செய்யவில்லை என்று கேட்கின்ற பொழுது சுமார் 15 நாட்களாக நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படவில்லை. அப்படி கொள்முதல் செய்யப்பட்ட காலகட்டத்திலும் 600 மூட்டைக்கு மேல் எந்த நேரடி கொள்முதல் செய்யவில்லை என்ற கருத்தை சொன்னார்கள். அதோட சணல் சாக்குகள் இல்லை என்றும் அந்த நேரடி நெல் கொள்முதலத்தில் இருக்கின்ற அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற நெல் மூட்டைகளை எடுத்து செல்வதற்கு போதுமான லாரிகள் இல்லை, லோட் பேன் இல்லை. இப்படி இருக்கின்ற காரணத்தினாலே தான் விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகளை அவர்கள் கொள்முதல் செய்யாத ஒரு அவல நிலை ஏற்பட்டது. அதைத்தான் சுட்டிக்காட்டினேன்.